சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியங்களை அனுசரித்து நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்ற சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 3 விதமான சத்தியங்களையும் நாம் அனுசரிக்க தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்படவும் இருக்கிறோம். இந்த 3 சத்தியங்களை நாம் அனுசரிக்கும் போது தெய்வம் நமக்கு பரிசுத்தத்தை நன்மையாகவும் கொடுக்க இருக்கிறார். இந்த பகுதியிலே முதலாவது நம்ம ஜீவ ஆகாரத்தை புசிக்க இருக்கிறோம். ஜீவ ஆகாரமா புசிக்க சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஜீவனுள்ள தேவனுக்காக, ஒளியின் தேவனுக்காக சத்திய சாட்சி கொடுக்கவும் இருக்கிறோம். அதை தொடர்ந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவ வாசனையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தது போல நாமும் சத்திய ஒப்பு கொடுத்தலிலே நம்மை ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். எப்போதும் சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக இன்றைக்கு நாம் ஆதியாகமம் எத்தனாம் அதிகாரம் இன்னைக்கு எடுக்கணும்? 17ஆம் அதிகாரம். இதுவரை 16 அதிகாரம் பார்த்திருக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தை எழுதி கொள்ளுவோம். இதுல எத்தனை வசனங்கள் இருக்கு? 27 வசனங்கள் இருக்கு. இந்த 27 வசனங்கள்ல ஒரு மைய வார்த்தைய, ஒரு மைய வசனத்தை, மைய செய்திக்காக ஒரு ஜீவன் சம்பந்தப்பட்ட வசனமும் ஒரு மரண சம்பந்தப்பட்ட வசனமும் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். 2ஆம் வசனத்துல திரள்ங்கிற வார்த்தை இருக்கா பாருங்க. இருக்குங்களா? அதே மாதிரி 4ஆம் வசனத்துல இருக்கா பாருங்க. 5ஆம் வசனத்துல. அப்ப இன்னைக்கு மைய வார்த்தையா 17ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கொண்ட மைய வார்த்தை என்ன அப்படின்னா திரள். அடுத்து மைய வசனத்தையும் குறிப்போம். 5ஆம் வசனம் இனி அப்படின்னு ஆரம்பிக்குதா? அப்ப மைய வசனத்தை 5ஆம் வசனமா குறிப்போம். கொஞ்சம் என்னைய கவனிங்க. இப்ப மைய வார்த்தையை குறிச்சு சிம்பிளா அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு கேட்க போறோம். பிறகு வேதத்தின் அடிப்படையில அதை நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதையும் ஆராய்ச்சி குறிப்புகளை 3 எழுதிக்கவும் இருக்கிறோம். திரள் என்ற வார்த்தைய
அதிகமா நம்ம பேச்சு வழக்குல உபயோகப்படுத்துறது இல்லை. எப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அதை பயன்படுத்துவோம். உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் நடக்கும். அப்படி திருவிழாவுக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டாங்க, திருவிழா எப்படி இருந்துச்சு, ஆட்கள்லாம் வந்திருந்தாங்களா அப்படின்வாங்க. ஐயோ திரளான கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல அதிக திரள் ஜனம், ஜனங்க ரொம்ப திரண்டு வந்துட்டாங்க, திரளான ஜனங்க வந்தாங்க அப்படிம்பாங்க. அதிகமான ஜனங்கள் கூடி வரும் பொழுது திரளான ஜனங்கள் திரண்டு வந்ததாக சொல்லுவார்கள். சில நேரங்கள்ல அரசியல் கூட்டங்கள் நடக்கும், அங்க திரளான சேர்கள் தான் இருக்கும். ஆனா சில கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் சேர்கள் போட்டாலும் அதுக்கு மேல திரளா ஆளுக வந்துகிட்டே இருப்பாங்க, நிக்க இடம் இருக்காது. அவ சொல்லுவாங்க, பயங்கர திரளான கூட்டங்க, மீட்டிங் பயங்கரமா இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க. திருவிழாக்கள் நேரங்கள்ல திரள் ஜனங்கள், அரசியல் கூட்டத்தின் போது திரள் ஜனங்கள். கிறிஸ்தவ மக்கள் சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவாங்க. இந்த சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துற பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சிலருடைய சுவிசேஷ கூட்டத்திற்கு ஜனங்க நிறைய வருவாங்க. அங்க கூடி வருகிற ஜனங்கள் அநேகமாக ஆட்கள் வரும்போது திரளா ஜனங்க கூடி வந்தாங்க, திருவிழா கோலமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பொதுவா திரள் என்ற வார்த்தைய அதிகமான மக்கள் கூடி வருகிறத புரிஞ்சுக்க முடியும். திரள் என்பது அதிகமான, பெருக்கமான, ஏராளமான, அதிகமான, பெருக்கமான, ஏராளமான ஜனங்கள் அப்படி சொல்லலாம். இன்னும் சில நேரம் பாத்தீங்கன்னா இத புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது, மழை பயங்கரமா பெஞ்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு போ, நான் திரளான தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுதும்பாங்க. இது நம்ம அப்படி சொல்ல கேட்டிருக்க மாட்டோம், ஆனா தண்ணியை திரளா அழித்து கொண்டு போவதாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் பைபிள் ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி வானத்துல நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா திரளான நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி எழுதுவாங்க, பைபிள் இருக்கு. அதே மாதிரி மணல் திரளா இருக்குமாங்க. அப்படின்னா என்ன, எண்ண முடியாத அளவுக்கு இருக்குமாங்க. கடற்கரை மணல் பாத்தீங்கன்னா நிறைய, ஆத்து மணல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். திரள் என்பது அதிக எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. இத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எதை கண்டுபிடிக்க முடியும். 3 வசனங்களை இதுக்கு கண்டுபிடிக்க முடியும். திரள் என்ற வார்த்தையை வேதத்துல கண்டுபிடிக்க முடியும். ஆத்துமாவில் திரள், ஆவியில் திரள், சரீரத்தில் திரள். பாஸ்டர் இதுவரை சொன்னது புரிஞ்சுது பாஸ்டர். நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நிறைய தண்ணி இருக்குது, நிறைய நட்சத்திரம் இருக்குது, இதெல்லாம் திரளான அப்படிங்கறது ஓரளவுக்கு புரியுது பாஸ்டர். ஆத்துமான திரள்னு சொல்றீங்க, ஆவியில திரள்னு சொல்றீங்க, சரீரத்துல திரள்னு சொல்றீங்க, இது எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னைய கவனிங்க. கொஞ்சம் என்னைய கவனிச்சீங்கன்னா சரியா புரியும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், தெளிவா விளங்கும். ஆவியில திரள் அப்படின்னா வார்த்தைகள், ஆத்துமான திரள்னா எண்ணங்கள், சரீரத்துல திரள்னா கிரியைகள். எண்ணிக்கையில் அடங்காத வார்த்தைகள் ஆவியில இருக்கு, எண்ணிக்கையில் அடங்காத எண்ணங்கள் ஆத்துமாவில இருக்கு, எண்ணிக்கையில் அடங்காத கிரியைகள் சரீரத்துல இருக்கு. திரளான ஆவி, திரளான ஆத்துமா, திரளான சரீரம் நமக்குள்ள இருக்கு. இதை கண்டுபிடிக்கணும். திரளான வார்த்தைகள், திரளான எண்ணங்கள், திரளான கிரியைகள் கிட்டத்தட்ட புரியுற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா இருக்குமே. நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், என் மனைவி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், புரிச்சுக்கங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், நான் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு எண்ணமா இல்லையா? மனைவி நல்லா இருக்கணுங்கிறது ஒரு எண்ணமா இல்லையா? கணவன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அது ஒரு எண்ணமா இல்லையா? என்னுடைய தாப்பன் நல்லா இருக்கணும், என்னுடைய தாய் நல்லா இருக்கணும், என் அக்கா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்கே எத்தனை வருது பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் அநேகம் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலிருந்து எண்ணங்கள், வேதத்திலிருந்து நினைவுகள், வேதத்திலிருந்து யோசனைகள், இப்படி எல்லாம் எங்கெல்லாம் ப்ளூரலா வருதோ எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சும் போது என்ன திரளை ஒவ்வொன்றாக எழுதுங்கள். என்ன திரளை உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? இன்னைக்கு காலையில சுதீர்ப்பு செய்தியில கேட்டமா இல்லையா? சந்தேகங்கள். வேண்டாத திரளை கண்டுபிடி.
அதை நீக்கு. வேண்டிய திரளை கண்டுபிடி, அதை சேர்த்துக்கொள். நல்ல எண்ணங்களை உருவாக்கு, கெட்ட எண்ணங்களை நீக்கு. எனக்குள் திரளாக என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடி, எனக்குள் திரளாக இருக்க வேண்டியதை கண்டுபிடி. இருக்கு இவ்வளவோ சத்தியங்களை கேட்கறீங்க, எல்லாம் உங்களுக்கு விளங்கணும், எல்லாம் உங்க சிந்தனைக்கு எட்டணும். இதெல்லாம் உங்க சிந்தனைக்கு எப்ப எட்டுகிறதோ அப்பதான் உங்க ஆத்மாவுக்கு ஜீவ. நல்ல எண்ணங்களை திரளா சேர்த்து வைங்க, நல்ல வார்த்தைகளை திரளா வெளிப்படுத்தி பேசுங்க, நல்ல கிரியைகளை திரளாக வெளிப்படுத்தி வாழுங்கள். என்னடா நீங்க மைய வார்த்தை திரள்னு வந்திருக்குது, என்னடா பண்ண போறோம், என்னடா கேட்க போறோம் அப்படின்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? நேற்றைக்கு ராத்திரி வரை எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் எடுத்துட்டேன், ஆண்டவரே என்கிட்ட திரளான ஜனங்கள் இருந்தா கூட திரளங்கிற வார்த்தையை வச்சு ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கு, கர்த்தர் திரளான ஜனங்களை கொடுத்தாருங்க அப்படியே ஆரம்பிச்சா கொண்டு போயிருவீங்க. ஆனா இங்க திரளுங்கிற வார்த்தைக்கு இங்கே கொஞ்சம் கூட அடையாளம் இல்லையே. திரளான கூட்டங்களை கர்த்தர் கொடுப்பான். இருக்கிற நாம விசுவாசிப்போம், தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்தை ஜீவ ஆகாரத்தை புசிப்போம். அடுத்தபடியா மைய வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்று, 2, 3. எல்லாம் கவனமா கேளுங்க. இந்த திரள்கிற வார்த்தைய 21 ரகசியங்களுக்குள்ள வச்சு வேத சத்தியத்தை கேட்டான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க கீழே ஜீவனுக்கான வசனத்துக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் உணர ஆரம்பிப்பீங்க. அருமையான சத்தியம். மைய வசனத்தை வாசிக்க கேட்டோம், அத 3ஆ பிரிச்ச கர்த்தர் உதவி செய்தாரு. முற்பிதாக்கள்ல முதற் பிதாவினுடைய ஆரம்ப பெயர் என்ன அப்படின்னா ஆபிராம். என்னங்க? கிருபை பெறாத நிலை. ஆபிராம்னா என்ன? கிருபை பெற்றுக் கொள்ளாத போது உள்ள பெயர். இத சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பிள்ளை கூட இல்லாம வாழ்ந்து வந்தான். ஆபிராம் தான் பிள்ளையே இல்ல, கிருபையில தான் பிள்ளை இருக்கு. அங்க பிள்ளை இல்லன்னா என்ன இல்ல? ஆபிராமுக்கு கிருபை இல்ல, ஆபிராமுக்கு பிள்ளை இல்ல. இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட ஆபிராம என்ன சொல்றாரு அப்படின்னா, தெய்வம் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு ஏற்படுத்தினபடியால். சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தேவன் ஆபிரகாமை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறார். தேவனால என்ன வேணா செய்ய முடியும். ஒருவனை திரளுக்கு தகப்பனாக மாற்ற முடியும். ஒருவனை, ஒரு பிள்ளை கூட இல்லாதவனை திரள் ஜனங்களுக்கு தகப்பனாக, தாராளமான சத்தியம், என் தெய்வத்தால் ஏற்படுத்தக்கூடும். அவர் சர்வ வியாபி, அவரால முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவர் தீர்மானம் பண்ணினா அதை யாரும் மாற்ற முடியாது. ஒரு பிள்ளையை இல்லாத ஆபிரகாம் திரள் ஜனங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். 3வது, அவருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய ஆபிராம் என்ற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆபிரகாம் என்றால் அங்க ஆபிராம், இங்க ஆபிரகாம். ஹாம்ல அந்த ஹெச் வருது. அந்த ஹெச் வந்து ஹா. அந்த ஹாங்கிற வேர்டு வந்து ஹீப்ருல அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு. அந்த ஹீப்ருல இருக்கிற அந்த மூல வேர் சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபை பெற்றவன். என்ன பெற்றவன்? கிருபை இல்லாதவனை தெய்வம் கிருபை உள்ளவனாக மாற்றுகிறார். முதல்ல கிருபை இல்லாதவன் ஆபிராம். 2, கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவன் ஆபிரகாம். 3, கிருபையை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுக்கு திரளான ஜனங்கள் வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்தப்படுகிறார். தேவனா திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக ஒருவரை ஏற்படுத்த முடியும். இது அப்படியே ஆவிக்குரிய விதத்துல, அல்லது இது எனக்கு பிரயோஜனப்படுகிற வகையில நான் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், கேள்விப்பட வேண்டும் என்றால் கவனமா கேளுங்க. என் தேவன் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், அவர் எனக்கு கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார்.
அவருடைய திரளான ஜனங்களுக்குள், அவருடைய கிருபையை பெற்ற ஜனங்களுக்குள் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். கவனிச்சு கேட்டாதான் விளங்கி இருக்கும். விளங்காது. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே கேள்விப்பட வேண்டும். சத்தியத்தை கேட்டு ஆமான்னு சொல்றது வேற. சில பேர் சில வீடுகள்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, கணவன் மனைவிட்ட கேட்பாங்க, என்னம்மா இப்படி செஞ்சிடலாமா? நீங்க எப்பவுமே கரெக்டா தாங்க செய்வீங்க. யார்கிட்ட? கணவன்கிட்ட. எங்க வீட்டுல அப்படி இல்ல பாஸ்டர் அப்படிங்க. அது உங்க வம்பு, உங்க தும்பு. பொதுவா சில வீடுகள் இப்படி சொல்லுவாங்க. சில கணவன் சொல்லுவாங்க மனைவி கிட்ட, நீ பார்த்து செய்யறது சரிம்மா, எல்லாம் செய்யுமா அப்படிமா. அந்த மாதிரி இங்க வரும்போது பாசு சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் அப்படி எடுத்துக்க கூடாது. பாசு சொல்றது சரியாக இருப்பதை நான் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக கேள்விப்பட வேண்டும். பிரசங்கத்தை கேளுங்க, ஏதோ சரியா இருக்கணும் பொத்தாம் பொதுவா எடுத்துக்கொள்ளாதீங்க. பிரசங்கத்தை விளங்கிக் கொள்ளுகிற வண்ணமாக கேளுங்க. விளங்குதல் என்றால் வெளிச்சம் உருவாகுதல். சத்திய வெளிச்சம் நமக்குள்ள உருவாகணும். இப்ப ஜீவனுக்கான வசனம், மரணத்துக்கான வசனத்தை குறிப்போம், பிறகு அதுக்கான சத்தியத்தை கேட்போம். முதல்ல திரள் என்ற வார்த்தைக்கு ஜீவனுக்கான வசனம் எபிரேயர் 12:1. திரள் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக மரணத்துக்கான வசனம் 2 தீமோத்தேயு 4:3. இப்ப முதல்ல எபிரேயர் 12:1 ஜீவனுக்காக வாசிக்க கேட்போம். ஒன்று, இரண்டு, மூன்று. இவை என்னைய கவனிக்கணும். உங்களுடைய பார்வை என்னை நோக்கி திரும்ப வேண்டும். அப்பதான் நீங்க இந்த ஜீவனுக்கான 3 சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். எபிரேயர் 13:1 வாசிக்க கேட்டோம். கரெக்டா சொன்னீங்க. எபிரேயர் 12:1 வாசிக்க கேட்டோம். அதுல திரளான சாட்சிகள்ங்கிற வார்த்தைகள் இருக்கா? திரள் என்ற வார்த்தை எதோட சேர்ந்து வருது? சாட்சிகளோடு. வேதத்துல திரள் பல வார்த்தைகளோடு தொடர்பு வரும். திரளான மணல், திரளான தண்ணீர், திரளான நட்சத்திரங்கள், இப்படி நிறைய வந்துகிட்டே இருக்கும். திரளான மீட்பு, திரளான ஜனங்கள், திரளாய் வர்த்தித்து, திரளாய் பிறப்பித்து, நிறைய வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் தனித்தனி ரகசியங்கள். இங்க நாம இப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னா, திரள் என்ற வார்த்தையை ஜீவனாக அறிந்து கொள்ள, திரளான சாட்சிகளை குறித்த 3 சத்தியம் எனக்கு ஜீவனா மாறணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துலதான் அந்த திரளான சாட்சிகளை பற்றி எழுதியிருக்கு. எபிரேயர் 11ல பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல வாழ்ந்த திரள் சாட்சிகளை பற்றி என்ன பண்ணிருக்க? பட்டியல் எழுதி இருக்கு. அந்த பட்டியல்ல இருக்கிறவங்க எல்லாம் நித்திய ஜீவனுக்கு பாத்துறோம். திரளான சாட்சியா வாழ்ந்தாதான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். சாட்சிகளாக வாழ வேண்டும். நீங்களும் நானும் திரள் சாட்சிகள்ல ஒருவரா நம்முடைய வாழ்க்கைய ஜீவனா நடத்தணும் அப்படின்னா, ஒண்ணு, நம்மளை சுத்தி பாவம் வந்து நெருக்கம், அதை தள்ளுறதுக்கு பழகணும். மனைவியை தள்ளாத, புருஷனை தள்ளாத. மனைவிக்கு அழகு இருக்குதோ, திறமை இருக்குதோ, அறிவு இருக்குதோ, பிரச்சனை இல்ல. அவள் உன் மனைவி, அவன் உன் கணவன். இது இல்ல அது இல்லன்னு கணவனை மனைவிய தள்ளாத. ஆனா ஒன்ன சுத்தி பாவம் நிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ண? தள்ளு. தள்ளிக்கொண்டே இருப்பது உனக்கான சாட்சியின் ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரே ஒரு பேக்கு குடிங்க, ஒரே ஒரு பேக்கு குடிங்க, பரவாயில்ல. வாய்தான் பரவாயில்லங்க, கை என்ன பண்ணா? கை எப்படா தூக்கலான்னு பார்க்கும். 2 தடவை எப்படி கேட்பான் பாரு. வாங்கிக்கங்களேன், குடிங்களேன், பரவாயில்லைங்களா அப்படிம்பாங்க. ஏதோ நீங்க சொல்றீங்க, அதை தள்ள தெரியாது. இது ஒரு உதாரணம் மாதிரி. பாவம் பல பக்கங்கள்ல வரும். நம்மளை சுத்தி வந்து நெருக்கம். நம்மளை சுத்தி நெருக்கிற பாவம் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த பாவத்தை என்ன பண்ண தெரியணும்? நல்ல தெரியணும். பாவத்தை தள்ளிட்டு நீ இயேசுவை பார்க்கணும். யார பார்க்கணும்? ஆமா, கண்ணு தள்ளுறது, கையை தள்ளுறது எதை குடிக்குது? கையை ரொம்ப கவனமா இருக்கணும். கை எப்பவுமே தள்ள பழகணும். ஏன் பாஸ்டர்,
சரி பாஸ்டர், நீ வா பாஸ்டர், பேசி முடிச்சுட்டு வா பாஸ்டர், உனக்கு தள்ளுறேன் பாஸ்டர். என்னைய தள்ளாதீங்க, மூச்சு விட்டாலே விழுந்துருவேன். என்னை நீங்க தள்ளணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வேகமா மூச்சு விட்டாலே போதும். உங்களை சுத்தி நெருக்கி தள்ளக்கூடிய அந்த பாவங்களை நீங்க தள்ளுங்க. உங்க கைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. பக்கத்துல பள்ளி வந்தா தள்ளுறமா இல்லையா? கரப்பாம்பூச்சி வந்தா தள்ளுறமா இல்லையா? அது ஒண்ணும் பண்ணாது. பள்ளி மேல ஏறி போனா கூட அது ஒண்ணும் பண்ணாது. ஏதோ தேடு மேல ஏறிதா தள்ளி விடுங்க. தேலை தள்ள மாட்டான், பள்ளியை தள்ளுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். பாவத்தை தள்ள மாட்டான், ஒண்ணுமே இல்லாததெல்லாம் முடிச்சு என்ன பண்ணிடுவான்? தள்ளி விடுவான். சோ பாம்பை போல, தேலை போல, விஷ ஜந்துக்களை போல நம்மளை சுத்தி நிக்கிற பாவத்தை தள்ளுறதுக்கு கைகள் வேண்டும். என்னுடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நோக்கணும்னா அவர் தான் விசுவாசத்தை தோக்குறாரு, விசுவாசத்தை நிறைவு செய்கிறார். என்னுடைய விசுவாச ஜீவியம் நடத்தப்பட நான் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய விசுவாச ஜீவியம் நடத்தப்பட என்னுடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். உடனே கடையில விற்கிற ஒரு படத்தை வாங்கி கொண்டு இவர் தான் இயேசுன்னு வீட்டுல மாட்டிட வேண்டாம். வேதத்தை அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு வழியா வசனம் உள்ள போகும், அதுதான் உள்ள போய் வேலையை செய்யும். அப்படி வேலை செஞ்சதுன்னா உங்க கால்கள் என்ன பண்ணும்? ஓடும். உங்க கால்கள் என்ன பண்ணும்? எப்படி ஓடும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடும். பரபரன்னு ஓடாது. பரபரன்னு ஓடுனா தட்டிக்கிட்டு விழுவோம். ஓட்டம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம ட்ராக்ல ஓடணும், அடுத்தவன் ட்ராக்ல ஓடக்கூடாது. சில நேரம் பாத்தீங்கன்னா நல்லா வேகமா ஓடி முன்னால வந்திருப்பான், அவனை வெளியேற்றிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவன் ட்ராக்ல ஓடி இருக்க மாட்டான், பக்கத்து ட்ராக்ல ஓடி இருப்பான். இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு நியமித்த அந்த பாதையில ஓடுறது இல்ல. என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, என்கிட்ட என்ன குறைவு இருக்குது, என்கிட்ட எவ்வளவு புல்ஃபில் கொண்டு வரணும், அதெல்லாம் பாக்குறது கிடையாது. கணவனுடைய குறைய மனைவி பாக்குறது, மனைவியுடைய குறைய கணவன் பாக்குறது, மனைவியினுடைய வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு மனைவியினுடைய பாதையில இவங்க ஓடுறது. மனைவி கோவப்பட்டா இவங்களும் கோவப்படுறது. மனைவி கோபமா நடந்துகிட்டா புருஷன் என்ன பண்றது? கோபமா நடந்துக்கிறது. மனைவி எரிச்சலோட நடந்துகிட்டா புருஷன் எப்படி நடந்துக்கிறது? எரிச்சலோட நடந்துக்கிறது. உன் கால்கள் எப்படி நடக்கிறது? உன்னுடைய செயல்பாடு எதை நோக்கி ஓடுகிறது? எப்படி ஓடுகிறது? அடுத்தவங்க வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க. அடுத்தவங்க பெருமைக்கு வாழ்றாங்கன்னா நீங்களும் பெருமைக்கு வாழாதீங்க. அடுத்தவங்க பொறுமை இல்லாம வாழ்றாங்கன்னா நீங்களும் பொறுமை இல்லாம வாழாதீங்க. அடுத்தவனுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்களுக்காக விசுவாச பாதையை தெய்வம் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் நிதானமாக பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த மூணையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா ஜீவன். அடுத்தபடியாக மரணத்துக்கான வசனம் 2 தீமோத்தேயு 4:3. ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்த மனதில்லாமல் 1, 2, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு 3. கொஞ்சம் கவனமா கேளுங்க. 3வது சத்தியம் என்னங்க? திரள்ங்கிற வார்த்தை சேர்த்து கொண்டுங்கிற வார்த்தையோட இணைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இந்த திரள்ங்கிற வார்த்தை சில இடங்கள்ல மட்டும்தான் தனியா இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல இன்னொரு வார்த்தையோட சேர்ந்து வரும். சோ திரள் என்பது ஜீவனோடும் தொடர்புடைய ரகசியம். திரள் என்பது மரணத்தோடும் தொடர்புடைய ரகசியம். இன்றைய காலகட்டங்கள்ல தேவ ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளா என்ன பண்ணிக்கொண்டு சேர்த்துக்கொண்டு முதல் நூற்றாண்டுல இருந்தாங்க. பாஸ்டர் நிக்சனா செல்லாது. ஏன்னா அவர் நம்மள திருப்திப்படுத்துற மாதிரி போதிக்க மாட்டாரு. அவர் எப்ப பார்த்தா நம்மள குறை சொல்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாரு? போச்சுக்கிட்டே இருப்பார். எங்கிட்டாவது ஒரு குறையை என்னால கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டே இருப்பார். நான் யோக்கியமா இருந்தாலும் அவர் கண்ணு சரி கிடையாது. அவர் வாய் சுத்தமே இல்ல, எதையாவது குறை சொல்லுவாரு. அவருடைய போதகமே சரி கிடையாது. நீ நல்லா போதிக்கிற மாதிரி இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்துறாருன்னு சாக்கடையில போய் விழுகிற மாதிரி தங்களுக்கு விருப்பமான சொல்லக்கூடிய ஊழியர்கள போதகர்கள தங்களுக்கு 1, 2 இல்ல. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா 4-5 பாஸ்டர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. 4-5 ஊழியக்காரங்க ஒரு வீட்டுல வந்து உட்கார்றது தப்பு இல்ல.
ஆனா அந்த விசுவாசி போகக்கூடிய சபை பாஸ் அந்த வீட்டுக்கு வர மாட்டாரு. அப்படின்னு என்ன, அந்த பாஸ் வர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா யார் யாரோ தங்கள் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அதையும் இதையும் பேசுறதை கேட்க விரும்புவாங்க. அதான் சுய இச்சைக்கேற்ற போதகர்கள் தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு யார் இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, செவி தினவு உள்ளவர்கள். என்ன உள்ளவர்கள்? செவி தினவு அப்படின்னா செவியில அரிப்பு இருக்கிறவங்க. செவியில என்ன இருக்கிறவங்க? சில பேருக்கு எப்படி தெரியுமா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ திரளாய் பெருகுவாய், நீ வர்த்தித்து பெருகுவாய், நீ மேன்மையாக்கப்படுவாய், அப்படி பேசிக்கிட்டே இருந்தா போதும். அதை காதை கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புள்ள காது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன தினவு? செவி தினவு. இவங்களுக்கு எது பிடிக்காது? ஆரோக்கியமான உபதேசம். பிடிக்காதுன்னா பொறுக்க மனசு கிடையாது. பிடிக்காதுன்னு அர்த்தம் என்ன? பொறுக்க மனசு கிடையாது. பெரியப்பாவை என்ன பண்ணும்? பிடிக்கும். அப்பாவை என்ன பண்ணாது? பிடிக்காது. பெரியப்பா என்ன பண்ண மாட்டாரு? ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. இப்படி வச்சுக்கோமே, இது ஈஸியா போயிடும். அப்பா எதையாவது நோய் நோய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. குடிச்சியா, பல்லு விளக்கலையா, காப்பி குடிச்சியா, சாப்பிட்டியா, படிச்சியா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பா பிடிக்காது. பெரியப்பா கண்ணு, செல்லம், மூக்கு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிம்பாரு. அது உடனே பிள்ளைக்கு பிடிக்கும். ஆனா யாருதான் கரெக்டா நடந்துக்கிறா? அப்பாதான் கரெக்டா நடந்துக்கிறாரு. பெரியப்பா எப்பாவது ஒரு நாள் வராரு, அவர் ஜாலியா தான் பேசுவாரு, பிடிச்ச மாதிரி தான் பேசுவாரு. வெளியில இருந்து வரக்கூடிய ஊழியக்காரங்க மக்கள் கிட்ட ஜாலியா பேசுவாங்க. ஆனா சபையில இருக்கிற ஊழியக்காரங்க ஜனங்களுடைய நிலைமையை கண்டுபிடிச்சு சரியா பேசுவாங்க. ஆனா சபையில இருக்கிற ஊழியக்காரங்க சபையில இருக்க ஜனங்களுக்கு என்ன பண்ணாது? உடனே என்ன பண்றது? அந்த பாஸ்ட் ஊருக்கே நம்ம போயிடலாமா, அந்த பாஸ்ட் எங்கெல்லாம் வராரு அங்கெல்லாம் போயிடலாமா, அந்த சபையில போய் சேர்ந்துக்கலாமா, என்ன பண்ணிக்கலாமா? ஆரோக்கியமான வசனத்தை, உபதேசத்தை யாரு பொறுக்க மனசு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க செவி தினவுல மாறி தங்க சுய இச்சைகளை கேட்க போதவர்களை திரளாய் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் மரணத்துக்கு ஏதுவானவர்கள். என் மனசு எப்படி இருக்கு, என்னுடைய காது எப்படி இருக்கு, என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, என்னுடைய மனசு எப்படி இருக்கு? ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனசு இல்லாம இருக்கிறேன்னா, என் காதுல எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பேசுறத கேட்க விரும்புறேனா, அப்படிப்பட்ட ஆட்களை என்னோட சேர்த்துக்கொள்ள அவங்க வந்துருவாங்க, நம்ம கூட சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. அதான் போச்சுங்க. திரளான போதனைகளை நம்ம கிட்ட சேர்த்துக்கிறது நல்லது மாதிரி தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ஆகாத போதனையை கொண்டு வரக்கூடியவங்க. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? ஆகாத சம்பாசனை, ஆகாத போதனை, ஆகாத உபதேசம், ஆகாத அசத்தியம். அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவானவர்களாக மாறிவிடுவோம். 12 சத்தியம் நமக்கு ஞாபகம் வரணும். திரளான ஆத்துமா, திரளான ஆவி, திரளான சரீரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியா ஆபிராம என்ன பண்ணாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்தி ஆபிராம்னு பேரை மாத்தினார். சோ ஒரு பிள்ளை இல்லாத இருந்த மனிதனை, கிருவை இல்லாத இருந்த மனிதனை கிருவைய கொடுத்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா உயர்த்தினாரு. சோ இதுல நான் என்ன விளங்கிக்கிட்டேன் அப்படின்னா, திரளான சாட்சிகளாகிய ஜனங்கள் உருவாகிறார்களே, அவர்கள் ஒருவனாக என் தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும். ஜீவனுக்கான வசனம் கேட்டோம். ஜீவனுக்கான வசனத்துல 3 சத்தியம் என்ன? பாவத்தை தள்ளணும் கையே, இயேசுவை பார்க்கணும் கண்ணு, நமக்கு நியமிச்ச ஓட்டத்துல பொறுமையா ஓடணும் ஜீவன். அப்பதான் நான் திரள் சாட்சிகள்ல ஒரு சாட்சியா மாறுவேன். திரளான சாட்சிகள் பழைய ஏற்பாட்டு பட்டியல் இருக்கு. திரளான சாட்சிகள்ல புதிய ஏற்பாட்டு பட்டியல்ல நானும் ஒருவனாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு தடையாக நான் திரளான போதகர்களை சேர்த்துக் கொள்ள செவி தினம் உள்ளவர்களாக, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்களாக நானும் ஒருவனாக இருந்துவிடக் கூடாது. சத்தியம் விளங்குது அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு ஜீவன் வேணும், மரணம் வேண்டாம் அப்படின்னா நாம உணர வேண்டிய காரியம் என்ன, மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னங்கிறத பார்த்து இந்த அதிகாரத்துல கைகளை வச்சு நம்ம ஜெபிக்க எல்லாரும் ஆயத்தப்படுவோமா? எல்லாருமே நான் சொல்லக்கூடியதை கவனிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 12 சத்தியங்களை தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி பேசினார். ஆராய்ச்சியின் சத்தியத்தின் மூலமாக ஜீவ ஆகாரத்தை, ஜீவ அப்பத்தை வெளிப்படுத்தினார். திரள் என்ற மைய வார்த்தையின் மூலமாக உலகத்திலே திரள் என்ற வார்த்தைக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் எனக்குள், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்
திரளான வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகளை தெய்வம் வைத்திருக்கிறாரு. அது கெட்டதாயிராமல் நல்லதாயிருக்க வேதத்திலே நல்ல திரளான எண்ணங்களை உருவாக்க, நல்ல திரளான வார்த்தைகளை உருவாக்க, நல்ல திரளான கிரியைகளை உருவாக்க நான் வேத வசனங்களை இந்த வாரத்திலே கண்டுபிடிக்க மனம் விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அந்த ஒரு பிள்ளை கூட பெறுவதற்கு கிருபை இல்லாம இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாம்ங்கிற பெயரை மாத்தி ஆபிரகாம் என்று கிருபையை கொடுத்து திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாக ஆபிரகாமை தெய்வம் ஏற்படுத்தினாரு. இந்த சத்தியம் எனக்கு உணர்த்துவது என்ன? தேவகுமாரன் இயேசுவை கொண்டு திரளான ஜனங்களை தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுகிறாரே. அப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிற திரளான ஜனங்கள்ல ஒருவனா நாமும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக, கிருபையின் தேவனுடைய ஜனங்களாக காணப்பட வேண்டாமா? அப்படிப்பட்ட பாத்திரமாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டாமா? கிருபையுள்ள தேவனை பற்றி கொள்ள வேண்டாமா? கிருபையுள்ள தேவனுடைய திரள் ஜனங்களிலே ஒருவராக மாற இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? திரள் என்ற வார்த்தையினுடைய சத்தியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவனாக மாற கரங்களுக்கும் கண்களுக்கும் கால்களுக்கும் நான் என்ன செய்கிறேன்? என்னை சுத்தி நெருக்கி நிற்கக்கூடிய பாவத்தை என்னுடைய கரங்கள் தள்ளக்கூடியதா இருக்கிறதா? அனுதின வாழ்க்கையில இயேசுவை வார்த்தையை என்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? அவர்தானே எனக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குறாரு. அவர்தானே எனக்குள்ள விசுவாசத்தை நிறைவு செய்கிறாரு. அப்படிப்பட்ட விசுவாச பாதையில எனக்கும் ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில நான் பொறுமையா ஓடணும்னா என்னுடைய கால்கள் இயேசுவை நோக்கி ஓடுகிறதா? வேற அப்படி இல்லைன்னா நான் மனம் திரும்பணுமே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் நடத்துவதற்கு தடையா? என்னுடைய மன ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்கக்கூடியதா இல்லாம இருக்குதோ நான் மனம் திரும்பணும். என்னை கண்டிச்சா ஏத்துக்கணும், என்னை உணர்த்துனா ஏத்துக்கணும், என்னை மனம் திரும்ப பண்ணுகிற ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுத்து ஏத்துக்கணும். செவி திறவு என்னை விட்டு நீங்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பேசணுங்கிற அந்த காவிகளை நான் மாற்றணும். அப்படி மாற்றலன்னா அது எனக்கு மரணம். அது என்னைய திரளான கள்ள ஊழியக்காரர்களை என்கிட்ட சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போயிடும். ஒரு நாளும் கள்ள ஊழியர்களை சேர்ந்து நான் போகக்கூடாது, அல்லது அவர்களை எனக்கு சேர்த்துக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல தெளிவா இருக்க மரணத்துக்கு நீங்களாக தெய்வம் என்ன உணர்த்துன்னு சொல்லி மனம் திரும்பலாமா? அப்படி மனம் திரும்பின ஒவ்வொருவரும் இந்த திரள் என்ற வார்த்தையின் மூலமாக எனக்குள் என் தெய்வம் எழுதி வைத்த சத்தியம் நிறைவேற்றப்பட அதிகாரத்துல கையில வைத்து நம்ம அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்கலாமா? நான் சொல்லக்கூடியது என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்வோமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய திரளான நாமங்களுக்கு கோடி மகிமையை செலுத்துகிறேன். ஆவியாகமா 17ஆம் அதிகாரத்தில் 27 வசனங்களுக்குள் 12 சத்தியங்களை வெளிப்படுத்தினபடியால் கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாரத்திலே 12 சத்தியங்களிலே மரணத்தையும் ஜீவனையும் பிரித்து வெளிப்படுத்தின அவருடைய ராஜரீகத்துக்காக தொழுது சேவிக்கிறேன். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரமானது ஜீவனுள்ள தேவனுக்கு, கிருபையுள்ள தேவனுக்கு ஆபிரகாமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினவருக்கு பிள்ளைகளாக பிள்ளைகளில் ஒருவராக வாழ எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. திரளான போதகர்களை சேர்த்துக் கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து செவு தினவு நீங்கி பொறுக்க மனதில்லாமை நீங்கி ஜீவனுக்குரியவர்களாக மாற
ஜீவ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கரங்களினாலே எங்களை சுற்றி நிற்கும் பாவங்களை தள்ளவும் விசுவாசத்தை துவக்கி நிறைவு செய்கிற இயேசுவை வார்த்தையை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையுடன் ஓட எங்கள் கால்களுக்கு ஜீவனை தருவீராக. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுகிற திரள் ஜனங்களாக உருவாகி இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபையை அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறேன் சத்தியமுள்ள பிதாவே. ஆமென்.